விஜய் தொலைக்காட்சியில் ஐயனார் துணை சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு சீரியல். இது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சீரியலாக தான் கருதப்படுது. அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கான ஃபேன் பேஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு சீரியலில் 4 ஹீரோஸ் இருப்பாங்க. 4 அண்ணன் தம்பிகள். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் சொல்லிட்டு 4 பேருமே ஒரு தனித்தனி கதைக்களத்தில் அழகாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நடிகருக்கும் தனி ஃபேன் பேஸே இருக்குது. இந்த ஹீரோ தான் பெஸ்ட், அந்த ஹீரோ தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ரசிகர்களுக்குள்ள பேசிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஆக்டர் முன்னா, அதாவது சேரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஆக்டர் முன்னா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 4 பேரையுமே ஹீரோவாக கொண்டாடுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு அவர் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டாரு. 4 பேருமே ஹீரோ தான் இந்த படத்தில், இந்த ஒரு சீரியலில். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி ட்ராக் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதைக்களம் இருக்கும். அதை நோக்கி கதையில் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் கதையில் 4 ஹீரோ இல்லை, 5 ஹீரோ. எங்களுடைய அப்பா கேரக்டரில் நடிக்கிறவரும் ஒரு ஹீரோ தான். நடேசன் கேரக்டருக்கும் ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஒரு போர்ஷன், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவர் தான் ஹீரோ. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதைக்களத்தை கொடுத்து டேரக்டர் அழகாக ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் எங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை ரசிகர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு ஹீரோ இன்னொருத்தவங்கள அதாவது சக நடிகர்களை அவர் தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும் அவங்களுக்கு. யாரும் அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவர் அப்பா கேரக்டரையும் சேர்த்து எங்கள் சீரியலில் 5 ஹீரோ அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு ஒரு பெரிய மனசே வேணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி ஆக்டர் முன்னா அவர்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.